படத்துல கூஸ் பம்ப்ஸ் இல்ல, கூஸ் பம்ப்ஸ் தான் படமே. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து அந்த கூஸ் பம்பை ஏற்றணும். அதுதான் நாங்கள் வந்து தலைவரோட ஹார்ட் கோர் ஃபேன்ஸு. ஒரே ரீசன் சூப்பர் ஸ்டார் தலைவர், அவ்வளோதான். எனக்கு வேற எதுவுமே எங்களுக்கு தேவையில்ல. சூப்பரா இருந்தது ப்ரோ. புரியல. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃபீல் தான் இருக்கு, புதுசா பார்க்குற மாதிரி தான் இருக்கு. அவரை பத்தி சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருந்ததுங்க. ஆக்சுவலாக அது வந்து பர்த்டேக்காக ரிலீஸ் பண்ணதில்ல, அவரோட பெஸ்ட் படத்துல இது ஒன்று. அதனால இது ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ விட இப்போ தான் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. தியேட்டரில் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், பட் ஆனால் இது ரொம்ப நாளுக்கு அப்புறமா பார்க்கறதுனால ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. தலைவருங்கிறவர் வந்து எங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு தெய்வம், நடமாடும் தெய்வம். அவரை பார்க்கணும், ஸ்க்ரீனில் பார்க்கணும். அவர் படம் எந்தெந்த படம் வந்து எவ்வளோ தடவை ரீரைட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து அந்த கூஸ் பம்பை ஏற்றணும். அதுதான் நாங்கள் வந்து தலைவரோட ஹார்ட் கோர் ஃபேன்ஸு. இது இன்னைக்கு இல்லை, தொன்று தொட்டு பல ஆண்டு காலமாக நடந்துட்டு இருக்கு. இது இன்னும் கண்டினியூ ஆகும். சினிமாலங்கிறது ஒரு லெஜெண்டு, ஒரு ஃபினாமினானா அது தலைவர் மட்டும்தான். தலைவரால் மட்டும்தான் இந்த சம்பவத்தை செய்ய முடியும். வருங்காலமாக இருக்கட்டும், இல்லை அடுத்த வர ஜென்ரேஷனாக இருக்கட்டும், யாராலையும் தலைவர் மாதிரி வந்து கூட நின்று கூட பார்க்க முடியாது. அதுதான் தலைவர். அதே கூஸ் பம்ப் தான், அதே சேம் சீன் தான். நான் எப்படி சின்ன பிள்ளையில பார்த்தேன் அதே படைய போய் இன்னைக்கு அதே கூஸ் பம்ப்லோட தான் இன்னைக்கு அதே சீன்ஸ். ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு டைலாக்கும் மனப்படமா இருந்துச்சு. அந்த ஸ்டேஜ்ல இன்னைக்கு பார்க்கும்போது, பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நமக்கு அதே புத்துணர்ச்சியோட சேர்ந்து அந்த டைலாக்கை சொல்லும் போது நல்லா இருந்துச்சு. ரொம்ப குட், நல்லா இருந்துச்சு. ரம்யா கிருஷ்ணன் அது தெரிஞ்ச ஆக்டிங் தான். அவங்க குட் ஆக்டர், அவங்க ஆக்ட்ரஸ் நல்லா தாங்க கண்ணுக்கு தெரிஞ்சாரு, யாரும் தெரியலங்க எங்களுக்கு. திரும்ப திரும்ப பார்த்தா அதுல ஒரு 100 கேரக்டர் இருக்கணும், எல்லா கேரக்டரும் ரஜினிகாந்த் தான் தெரியுறாரு. எங்கேயாவது ஒரு மூலையில் மறுபடியும் ரஜினியோட வாய்ஸ் கேட்குற மாதிரி இருக்கு. அவரை மட்டும் தான் பார்த்த மாதிரி இருக்கு. 3 மணி நேரத்தில் முழுக்க பார்த்தா அப்படியே பயங்கர ஹாப்பியா இருந்ததுங்க. நம்ம எவ்வளோ டிவியில் பார்த்தாலுமே அந்த பழைய படத்தை மறுபடியும் தேட்டரில் பார்க்கும்போது அந்த ஆடியன்ஸோட கிளாப்ஸ் பயங்கரம். அதெல்லாம் சான்ஸே இல்லை சொல்றதுக்கெல்லாம். ஒவ்வொரு லைஃப்லயும் ஒரு மனுஷன் தான் லைஃப்ல வந்து ஒரு பின்னடைவு கொண்டு போகும்போது தலைவரோட படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். See, that is the life. அந்த லைஃபை வந்து தலைவரோட படத்தை பார்த்தாலே அந்த மோட்டிவேஷனுக்காக போயிட்டு யாரும் கோர்ஸ்லாம் எடுக்க வேணாம். தலைவரோட படத்தை பார்த்தாலே போதும், தானாவே செல்ஃப் மோட்டிவேஷன் ஆயிரும். அவரு தனி அவுரா, ரஜினிகாந்த்ங்கிற தலைவர் வந்து அவுரா. ஹாப்பி பர்த்டே தலைவா, we all love you. தலைவா என்ன தலைவா பேசுறது? தலைவரை பத்தி என்ன தலைவா, இனிய பிறந்த வாழ்த்துக்கள். நீங்க இன்னும் எங்களுக்கு நிறைய படம் கொடுத்துட்டே இருங்க, நாங்க பார்த்து ரசிச்சுட்டே இருப்போம். ஒன்ஸ் மோர் படையப்பா பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. புதுசா பார்க்குற மாதிரி தான் ஃபீலாக இருந்துச்சு. படத்துல கூஸ் பம்ப்ஸ் இல்லை, கூஸ் பம்ப்ஸ் தான் படமே. ரொம்ப டயர்டாச்சு தலைவா, கோச்சுக்காதீங்க. அவங்க தான் பிச்சுட்டாங்களே தலைவா, வெயிட்டிங் பண்ணிக்கலாம் மாதிரி. அடுத்த பாட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். 25 வருஷம் கழிச்சு தலைவர் படம் ரிலீஸ் ஆகும். ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு செகண்ட் பீக் மூமெண்ட்டு. இதுதான் சொல்ல முடியாது. அது so many டைம்ஸ் நான் வந்து லேப்டாப்பில் பார்த்துருக்கேன். சன் டிவியில் ஒரு 3 டைம் தான் போட்டிருக்காங்க, அதையும் பார்த்துருக்கேன். ஆனால் அப்படி இருந்தாலும் அதே விறுவிறுப்பு தன்மையும் அதே ஒவ்வொரு செகண்டும் பீக் மூமெண்ட்டாக போயிட்டுருக்கு. எதுவுமே சொல்ல முடியாது. ஒரே ரீசன் சூப்பர் ஸ்டார் தலைவர், அவ்வளோதான். எனக்கு வேறு எதுவுமே எங்களுக்கு தேவையில்ல. என்ஜாய் பண்ணுறதா? எந்த சீனுக்கு உட்கார சீனுக்கு ஏஞ்சி நிற்கிறதே தெரியலையே. அப்படி இருந்துச்சே. எதை சொல்கிறீங்க? 1 2 ஊஞ்சல் சீனாக இருக்கட்டும், எல்லா வண்டியா அந்த போகிற சீன் அதாக இருக்கட்டும், எதை சொல்கிறீங்க? எந்த செகண்ட் எல்லாமே இருக்குது. எதை சொல்லணும்னு நினைக்கிறீங்க? செகண்ட் தானே சொல்லிக்கிட்டே போகலாம். உட்கார முடியல, ஏஞ்சி தான் நின்றுட்டு இருந்தேன், ஏஞ்சி தான் கத்துறது, ஏஞ்சி தான் விசில் அடிக்குது. அதில் தொண்டை லைட்டாக கொஞ்சம் கரந்துச்சு. சீரியஸாக சொல்கிறேன், இந்த கேரக்டர் அவங்கள விட்டா யாருமே கிடையாது பிரதர். சீரியஸாக சொல்கிறேன். இந்த நீலாம்பரி அந்த ஏதோ அந்த கோவம் தொண்டை அடைச்சிக்கிட்டு கத்துற விஷயமா இருக்கட்டும், எதை வேணா இருக்கட்டும், என்னை தவிர இந்த கேரக்டர் யாரும் பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு எங்கள் தலைவரும் பண்ணிட்டாரு, நீலாம்பரியும் பண்ணிட்டாங்க. இந்த கேரக்டர் வேறு அவங்க கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. மெயினாக அடுத்தது வந்து என்னன்னா, இந்த எஜமான் மூவி, அண்ணாமலை, இதெல்லாம் கொஞ்சம் பேக் டு பேக் ரீரிலீஸ் பண்ணாங்க. அந்த 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ் எல்லாம் பார்க்க கொஞ்சம் வசதியாக இருக்கும். அவங்களாம் கொஞ்சம் பார்க்கட்டும். ஏன்னா அப்போ தான் தெரியும் இந்த ஸ்டைலு மாசு இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு, எங்கே யார் மூலியமாக பண்ணுறாங்க, எல்லாம் அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும். அவங்களுக்கு கற்றுக்கிட்டுன்னு சொல்கிறேன். நான் யாரையும் குறை சொல்லலை, எங்களுக்கு எல்லாருமே ஒன்று தான். அதனால தான் பொதுவாக சொல்கிறேன், தெரிஞ்சுக்கிட்டுமே அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக கொடுக்கணும்ல, அதனால தான் சொல்கிறேன் பிரதர், வேற ஒன்றும் இல்லை. படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏற்கனவே பார்த்த எஃபெக்ட் அப்படியே இருந்தது. நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்தேன், இப்போவும் திருப்பி பார்க்குறேன். ஆமாம், இல்லை கூலி இப்போ தானே பார்த்தோம், அதே எந்த மாற்றமும் இல்லை. தலைவர் அப்படியே தான் இருக்கார். அதே எஃபெக்ட் தான், அதே ஸ்டைலு தான், அதே ஆக்ஷன் தான். நான் படம் சூப்பராக இருக்குண்ணா. இப்போ ஃபஸ்ட்டு ஷோ முடிச்சுட்டு செகண்ட் ஷோ முடிச்சுட்டு இப்போ தான் வரும். ரொம்ப தலைவரோட பர்த்டே அன்னைக்கு அவரோட ரீரிலீஸ் படையப்பா ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தோம். ரீரிலீஸ் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா.
ரம்யா கிருஷ்ணா அப்பயே அது பேசப்பட்டது. இப்போ நாங்களாம் 90s கிட்ஸ் 2K கிட்ஸ்லாம் இப்போ படம் பார்க்குறாங்க. இப்போ ரொம்ப அவங்க நீலாம்பரின்றது அது ஒரு ட்ரேட்மார்க் தானே, அவங்க கெரியர்லேயே அது ஒரு உச்சம் தானா. ரம்யா கிருஷ்ணா ஆக்டிவ் சூப்பராக தான் இருந்தது. ஸ்க்ரீனில் ரொம்ப நாள் கழிச்சு தலைவரை பார்க்க ஸ்க்ரீனில் ரொம்ப நாள் கழிச்சு இல்லை, ஆகஸ்ட் தானே தலைவரை பார்த்தோம். இது ஆமாம், நான் 2.5-3 வயசு இருக்கும்போது நான் இந்த படம் பார்த்தேன். அப்போ எனக்கு அவ்வளோவா விவரம் தெரியாது. நான் ஃபஸ்ட்டு பார்த்த படம் படையப்பா தான். நாங்கள் ரீரிலீஸ்க்காக ரொம்பவே காத்துட்டு இருந்தோம். தளபதி, அண்ணாமலை, படையப்பாலாம் பாஷாலாம் ரிலீஸ் பண்ணாங்க. படையப்பா ரீரிலீஸ் பண்ணலையும் ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தோம். அது தலைவரோட 75வது பிறந்த நாள் இன்னைக்கு 50வது வருஷம் சினிமா கெரியரில் நடந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாங்கள் எதிர்பார்த்த கனவு நினைவான மாதிரி இருக்குண்ணா இன்னைக்கு. அப்பா படம் சொல்ல முடியுமா? 25 வருஷத்துக்கு முன்ன வந்து எங்கள் தலைவர் படம் இப்போன்னா நாங்கள் கொண்டாடுறோன்னா இது மாதிரி படம்லாம் வராதுப்பா. இப்போ புரியுதா? எங்கள் தலைவர்னா தலைவர் தான்ப்பா, அது வந்து அடிச்சிக்கவே முடியாதுப்பா. அப்போ அவர் 50 வயசு, இப்போ வந்து 75 வயசு. இப்போயே நாங்கள் கொண்டாடுறோம் எங்கள் தலைவனை. படைய படம் வேற லெவல் ப்ரோ. படைய படம் அது அல்டிமேட் ப்ரோ. ஒரே ஒரு படம் தலைவர் மங்காதாவும் தளபதி வந்து தெரிய மட்டும் விட்டுருங்க. தெரியா தேட்டர் ரோகிணி பிளாஸ்ட், கமலம் பிளாஸ்ட், அவ்வளோதான் ப்ரோ. படம் ரொம்ப மஸ்து, ரொம்ப பிடிக்கும். நான் விஜய் ஃபேன் தான். அது எப்படி அப்படி விஜய் மண்டலத்தில் இருக்கிறேன், இருந்தாலும் படையப்பா படம் ரொம்ப பிடிக்கும். படம் வந்து ஒரு 35-36 இந்த படம் வந்து அச்சிக்கே படம். படம் அந்த மாதிரி படம் தலைவர் தான். அவர் பர்த்டேக்கு ஹாப்பி பர்த்டே தலைவரே.